பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், நம்மகிட்ட வந்த கஸ்டமர் நம்மளோட டவுன்லைனில் இருக்கட்டும், நம்ம டீம் மெம்பர்ஸாக இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு பையன் வந்து கார்டனிங்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு அந்த கார்டனர் வந்துட்டு சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னா, எப்பவும் போயிட்டு ஒரு பப்ளிக் பூத்லேருந்து ஃபோன் பண்ணுவானா அந்த அம்மாவுக்கு, உங்களுக்கு கார்டனருக்கு ஆள் வேணுமா, நான் வந்துட்டு பண்ணி கொடுப்பேன், நல்லா பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு. இல்லைப்பா, என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவன் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான், வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இவன் 2 மாதம் ஒரு தடவை 3 மாதம் ஒரு தடவை ஓயாமல் போயிட்டு இப்படி ஒரு கால் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்கான். அந்த பப்ளிக் பூத்துக்காரர் பார்த்துட்டு, ஏப்பா நீ தான் அந்த வீட்டில் வேலை செய்த, ஓயாமல் வந்து ஃபோன் பண்ணிட்டு ஆள் இருக்குன்னு சொல்லி ஏன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நான் நல்ல வேலை செய்தனா இல்லையா அப்படிங்கிறத என்கிட்ட அவங்க நேரில் சொல்ல மாட்டாங்க. அவங்க மனசில் உண்மையிலே இருக்கா, ஒருவேளை என்கிட்ட நேரில் சொல்லலாம், சொல்லாமலே இருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன நெருடல் இருக்கலாம், நான் சரியாக வேலை பார்க்கணும் இல்லையா அப்படின்னு. இதை இன்னொருத்தவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலையாக வாய்ப்பு கொடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு செக் பண்ணணும், அதுக்காக நான் இதை கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். புரியுதா? நம்மகிட்ட ஒரு தடவை வந்த கஸ்டமர் வந்து நம்மளை விட்டு என்றைக்குமே போகக்கூடாது. நம்மகிட்ட இருக்க டீம் மெம்பரும் சரி, நம்மளோட இருக்கிற எல்லாரும் சரி, நம்மளை விட்டு என்றைக்கும் போகக்கூடாது. அன்னைக்கு அந்த மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமருக்கு சர்வீஸோ உங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் எங்கே போகும்?